முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நம் இடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கடுகரோகிணி அல்லது பீதரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். இதோட வேர் தான் நம்ம மருந்துக்காக அதிகமாக பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். இந்த கடுகரோகிணி அல்லது பீதரோகிணியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சுண்டு விரல் போலவே இருக்கக்கூடிய ஒரு வேர். இந்த வேரை உடச்சி உள்ளே பார்த்தோம்னா ரொம்ப அழகான ஒரு தங்கம் போன்ற மஞ்சள் நிறமான ஒரு சதைப்பகுதி இருக்கிறத பார்க்கலாம். கடுகரோகிணி பார்த்திங்கன்னா 1997 வரை பார்த்திங்கன்னா இந்தியாவிலிருந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்ட வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட மூலிகைகளில் ஒன்று. எதற்காக வெளிநாடுகளில் இந்த மூலிகையை அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஈரலில் ஏற்படுகின்ற அதிகமணியான பிரச்சனைகளுக்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கடுகரோகிணி அல்லது பீதரோகிணி தான். அமெரிக்காவில் நடந்த ஆராய்ச்சிகள், யூரோப்பில் நடந்த ஆராய்ச்சிகள், இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதிகமான மாடர்ன் மெடிசனால் குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒரு முதல் 10 நோயை எடுத்து பார்க்கும்போது அதில் ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசஸ் அல்லது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. 35 வயதில் போய் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. யாரும் அதற்கு அதிகமான அக்கறை நம்ம ஊரில் செலுத்துறது கிடையாது. 50 வயது ஆகும்போது உடலில் கடுமையான பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ போய் என்னடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அப்போ லிவர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது சார், நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லிவர் ஃபெயிலியர் வராமல் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய ஆராய்ந்து செய்து பார்க்கும்போது தான் இந்த கடுகரோகிணி அல்லது பீதரோகிணியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு 2 கிராம் அளவுக்கு வெறும் படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது அது இரவு உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. ஈரலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களுக்கு, ஈரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை மாற்ற உதவுகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு பொருளாக இந்த பீதரோகிணி அல்லது கடுகரோகிணி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. இரண்டாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த கழுத்து பகுதியில் ஏற்படுகின்ற சிறு சிறு கட்டிகள், அக்குள் பகுதிகளில் ஏற்படுகின்ற கட்டிகள், தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற கட்டிகள், இந்த மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் எல்லாமே வீங்க ஆரம்பிக்கின்ற ஒரு பிரச்சனை. இது வீங்க ஆரம்பித்தோன்னா ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டர்கிட்ட போகும்போது சில ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க, அதை சாப்பிடுவோம். ஒரு மாதம் 2 மாதம் சரியாகலை, திருப்பி போய் பார்க்கும்போது பயாப்சி பண்ணுவாங்க. எய்தர் அதை ஒரு டிபி சம்மந்தப்பட்ட நோயாக டிக்ளேர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஒரு கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு நோயாக டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் இருக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை. ஏன்னா நேரடியாக அந்த நிணநீர் சுரப்புகளை சரி செய்யக்கூடிய மருந்துகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் இல்லை. ஆனால் இந்த கடுகரோகிணி அல்லது பீதரோகிணியை பொறுத்தவரையிலும் தினசரி ஒரு 3 கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது அந்த பீதரோகிணியோட சூர்ணத்தை வெந்நீர் அல்லது பாலில் கலந்து குடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்திருந்தோமேயானால் ஒரு 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த லிம்ஃபடினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக மறைந்தே போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு இந்த பீதரோகிணி ஒரு மிகச்சிறந்த மருந்து. அதே போல் சிறுநீரக செயல் குறைபாடு நோய், சிறுநீரகம் முழுமையாக வேலையே பார்க்கல, சிறுநீரகம் ரொம்ப மோசமாக இருக்குது, கிரியாட்டினின் லெவல் 8-10 ஆயிடுச்சு. அதே போல் டயாலிசிஸ் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. டயாலிசிஸ் செய்து கொள்ள போதும் கூட ஈரலுடைய செயல்பாடு குறைகிறது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கூட ஈரலை காப்பாற்றுவதற்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பீதரோகிணி மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கலாம். வயிற்றில் தண்ணி எப்போவுமே தேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தண்ணி தேங்கக்கூடிய டயாலிசிஸ் செஞ்சால் கூட வயிறு பார்த்திங்கன்னா எப்போவுமே பானை மாதிரி தொங்கிட்டே இருக்கும். அவங்க இந்த பீதரோகிணியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 2 கிராம் இரவு படுக்கும்போது மட்டும் சாப்பிட்டாங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா மோஷனில் நிறைய தண்ணி வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் குறையும். அதனால் தினசரி டயாலிசிஸ் செய்து கொள்பவர்கள் கூட அதை வாரத்திற்கு 2 அல்லது 3 அளவுக்கு குறைப்பதற்கு இந்த பீதரோகிணி இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும்.
மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தத்திற்கு இந்த பீத்தரோகிணி ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தூக்கம் இல்லை, தூக்கம் கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது, தூக்க மாத்திரை போட்டால் கூட நான் 2:30 மணி 3 மணி ஆகுது தூங்கத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட பீத்தரோகிணியை ஒரு கிராம் அளவுக்கு இரவு படுக்கும்போது வெந்நீரில் கலந்து சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாதத்திலேயே பார்த்திங்கன்னா தூக்கத்துடைய பேட்டர்ன் கொஞ்சம் நல்லா மாறுறதை பார்க்க முடியும். ஒரு 3 மாத காலத்திலேயே ஒரு 5லிருந்து 7 மணி நேரம் எந்த தூக்க மாத்திரையும் இல்லாமல் நன்றாக தூங்க முடியறதை நம்ம பார்க்கலாம். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. காலையில் ஒரு பீஸா மாதிரி, இல்லை காலையில் வந்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸு இந்த மாதிரி உணவுகள், மதிய சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெட் அண்டு சாண்ட்விட்சு, இரவு சாப்பாட்டுக்கு இந்த ஃபிங்கர் சிப்ஸு இது சர்ப்ரைசிங்காக இருந்தாலும் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் பழக்கமாக இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம வீட்டில் செய்து கொடுக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் வந்து எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணுறதில்ல. இதே பொருள் நீங்கள் விலை அதிகமான ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தால் கூட அந்த பொருட்களில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த ப்ரிசர்வேட்டிவ்னால என்ன ஆகுதுன்னா நிறைய குழந்தைகளுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகிறது. 8 வயசு குழந்தைக்கு பார்த்தா பித்தப்பையில் கற்கள் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. 7 வயசு குழந்தைக்கு பார்த்தா ஈரல் சரியாக வேலை பார்க்கலங்கிறாங்க. 13 வயது குழந்தைக்கு பார்க்கும்போது சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் உணவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கு இந்த பீத்தரோகிணி அல்லது கடுக்கரோகிணியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 500 மில்லிகிராம், அதாவது 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு தேன் அல்லது வெண்ணெயில் கலந்து இரவு படுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். காலையில் பார்த்திங்கன்னா அவங்க மலம் கழிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் முழுமையாக வெளியேறுவதை பார்க்கலாம். அதே போல் இன்றைக்கு கோலான் சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட்ஸ் ரொம்ப பிரபலமாகி வரதை பார்க்குறோம். கோலான் கிளென்சிங்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய குதத்தின் வழியாக மருந்துகளை அல்லது வெந்நீரை அனுப்பி பெருங்குடலிலிருந்து குதம் வரை இருக்கக்கூடிய மலத்தை மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுத்தப்படுத்தணுன்னா புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 100லிருந்து கிட்டத்தட்ட 7% குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தினசரி அதை செய்ய முடியாது. அந்த மாதிரி தினசரி பெருங்குடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை சுத்தி செய்வதற்கு இந்த கடுகரோகிணி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. எனவே நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தை காப்பதற்கு, உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை வெளியேற்றுவதற்கு, குறிப்பாக ஈரல் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை காப்பதற்கு, டயாலிசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை தவிர்ப்பதற்கு மற்றும் குறைப்பதற்கு இந்த கடுகரோகிணி ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டினுடைய மனித வளம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்தே அமைகிறது. மாறாக பிரம்மாண்டமாக எழுப்பப்படுகிற கட்டிடங்களோ அல்லது மிகவும் பளபளப்பான தார்ச்சாலைகளோ அதிநவீன எந்திரங்களோ மிக வேகமான தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அல்ல. இந்த நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அவனுடைய உழைப்பை பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு சமூக பொருளாதார ஒரு கட்டமைப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அந்த நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்பதை நாம் காண முடியும். ஆனால் மாறாக இந்த மனித உழைப்பு என்பதை அல்லது மனித உடல், மனிதனுடைய சாரம், இதை தொடர்ந்து வெளியேற்றிவிட்டு அந்த இடங்களில் இயந்திரங்களை தொடர்ந்து நிரப்புகிற ஒரு வேலை என்பது இன்றைக்கு வளர்ச்சி என்று கருதப்படுகிறது. அதுதான் தொழில்நுட்ப முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் என்று பார்க்கப்படுகிறது. இது அடிப்படையிலேயே ஒரு மனிதகுல விரோத தத்துவம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அறிவியலும் தொழில்நுட்பமும் மனிதனுக்கு பயன்பட்டது ஒரு காலம், அல்லது மனிதர்களுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உதவியது என்பது ஒரு காலம்.
ஆனால் இப்பொழுது மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் இயந்திரங்கள் எடுத்துக்கொள்ளும் என்கிற ஒரு நிலை உருவான பிறகும் கூட நாம் இந்த தொழில்நுட்பத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி அல்லது தொழில்நுட்பம் உருவாக்கக்கூடிய கேள்விகளை பற்றி அல்லது தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய மோகத்தை பற்றி நாம் ஏதாவது கேள்வி எழுப்பிக் கொள்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மாறாக இன்னும் தொழில்நுட்பம் என்கிற ஒரு குரல் ஆழமாக ஒலிக்கிறதே தவிர இந்த தொழில்நுட்பத்தையும் இந்தியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித வளத்தையும் எப்படி இணைப்பது என்பதை பற்றி யாருமே யோசிப்பது கிடையாது. மாறாக தொடர்ந்து பொருள்களை வாங்கி கொண்டே இருப்பது, தொழில்நுட்ப சாதனங்களை வாங்கி கொண்டே இருப்பதன் வழியாக அந்த சந்தையை நாம் வலிமைப்படுத்த முயற்சிக்கிறோமே ஒழிய இதனால் ஏற்படக்கூடிய மனித உழைப்பு சார்ந்த அல்லது ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் என்பது எப்படி வீணடிக்கப்படுகிறது, புறந்தள்ளப்படுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. இன்றைக்கு இது இந்தியா போன்ற நாடுகளில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்தியா போன்ற மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் பெரிய எந்திரங்கள், அதீதமான தொழில்நுட்பம் அல்லது தொழில்நுட்பத்தினுடைய ஒரு அதீத வளர்ச்சி என்பது அது நேரடியாக மனித வளர்ச்சியை பாதிக்கும் அல்லது மனித ஆற்றலை அது பின்னுக்கு தள்ளிவிடும் என்பது வெளிப்படையான ஒன்று. இது நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. அதனால்தான் நம்முடைய தேசதந்தையான காந்தியடிகள் தொடர்ந்து தொழில்நுட்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு முக்கியத்துவத்தை தராமல் கைத்தொழில்களுக்கு அல்லது இன்னும் பல ஒரு அடிப்படை தொழில்களுக்கு அவர் ஒரு பெரிய முக்கியத்துவத்தை அளித்தார் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை என்பது தலைகீழாக மாறிவிட்டது. எத்தியோப்பியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 95% வேலைகளை இயந்திரங்கள் மாற்றீடு செய்துவிடும் என்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு சர்வதேச ரீதியான ஆய்வுகள் முன்வைக்கின்றன. உலக வங்கியே இதை சொல்கிறது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய நிலை என்ன என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்தியாவினுடைய நிலை என்பது இன்னும் அதாவது ஒரு ஆபத்தானதாக எதிர்காலத்தில் மாறக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்தியாவில் 67% மனிதர்களுடைய உழைப்பு அல்லது மனிதர்களை வைத்து செய்யப்படுகிற உழைப்பு என்பது எந்திரங்களால் மாற்றீடு செய்யப்பட்டுவிடும், அந்த வேலைகளை எந்திரங்களை செய்ய தொடங்கிவிடும் என்று அந்த கணிப்பு சொல்லுகிற போது 67% பேர் தொழில்நுட்பத்தின் வழியாக வேலை இழப்பார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. சீனாவில் இது 77% இருக்கும் என்று சொல்லுகிற போது தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அல்லது இந்த யந்திரமயமாக்கல் என்பது அணுகுண்டை விட ஆபத்தான ஒன்றாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களில் இப்படி மனிதர்களை நீங்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக யந்திரங்களில் முதலீடு செய்வது, அது சார்ந்த வளர்ச்சியை தொடர்ந்து அதிகரிப்பது என்பது எத்தகைய ஒரு சமச்சீரான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் தெரிந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு மரணக்குழியை, ஒரு மரண பள்ளத்தை நாம் வெட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் போது வேலை இழப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை நாம் கண்கூடாக தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேலை இழப்பு என்பது பல்வேறு துறைகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணமாக விவசாய பணிகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விவசாய பணிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேலை இழப்புகள் என்பது மிக கடுமையானதாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. ஏனென்றால் நவீன எந்திரங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய இந்த விவசாய முறையின் காரணமாக அது பெருமளவிற்கு விவசாய தொழிலாளிகள் நிலங்களை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கைத்தொழில்கள், நீங்கள் நிறைய கிராமங்களில் நிறைய சிறு சிறு தொழில்கள் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கின்றன. இந்த சிறு சிறு தொழில்கள் என்பது நம்முடைய அடிப்படையான வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்ல, கிராமத்திலேயே கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருள்களை பயன்படுத்துவது, அப்படி பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு மறுசுழற்சியை கொண்டு வருவது, இதன் மூலமாக ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு பொருளாதார சூழல் என்பது இங்கு இருந்தது. இதை சார்ந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான குடும்பங்கள் பிழைத்து வந்தன. இப்பொழுது அதன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கிறது. நிறைய ஏனென்றால் இந்த கைத்தொழில் மூலமாக மனிதர்கள் நேரடியாக பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள்களின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ஏதோ நாகரிக குறைவானது அல்லது தரக்குறைவானது என்கிற எண்ணம் விதைக்கப்பட்டு பளபளப்பான காகிதங்களில் அடைத்து வரக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களால் உருவாக்கக்கூடிய அல்லது சீனா போன்ற நாடுகளில் உருவாக்கக்கூடிய பொருள்கள் தான்
பயன்படுத்துவதற்கு நல்லவை என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு மக்களிடம் விதைக்கப்பட்டு கைத்தொழில்கள் பெருமளவிற்கு அழிவை சந்தித்திருக்கின்றன. இந்த யந்திரமயமாக்கலின் மூலமாக அல்லது நவீனமயமாக்கலின் மூலமாக நடந்த இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயம் என்பது வர்த்தகம் என்றால், நம்முடைய நாட்டில் வர்த்தகம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. தமிழ் பாரம்பரியத்தில் கூட வணிகம் என்பது ஒரு அடிப்படை மரபாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வணிகர்கள் அவர்கள் செய்யக்கூடிய வணிகம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல மனிதர்கள், பல்வேறு உபதொழில்கள். ஏனென்றால் ஒரு வணிகர் ஒரு வணிகத்தில் ஈடுபடுகிறார் என்றால் அவரை சார்ந்து பலர் சிறு சிறு வணிகர்கள், தொழிலாளிகள் அதில் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆன்லைன் வர்த்தகம் என்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு இன்றைக்கு கடைகளுக்கு பொருட்களை வாங்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருகிறது. அதோடு அது சார்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக குறைகிறது. அது சார்ந்த பல உபதொழில்கள் அவையும் இன்றைக்கு வேகமாக மறைந்து வருகின்றன. அப்படியென்றால் வணிகம் சார்ந்து இயங்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள்? ஆனால் நாம் ஆன்லைன் வர்த்தகம் என்பது நாம் கடையில் வாங்குவதோட ஒரு பொருள் 10 ரூபாய் குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக நாம் இவற்றை ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு சாதகமான விஷயமாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அது லட்சக்கணக்கானவருடைய குடும்பங்களை அது அழிக்கப் போகிறது என்பதை பற்றி நமக்கு எந்த உணர்வும் இல்லை. இப்படி தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய இந்த பேரழிவுகள் என்பது மனித வளத்தின் மீதான பெரும் தாக்குதலாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நமக்கு ஒரு பெரிய அளவிற்கு விழிப்புணர்வு தேவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோவில் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர், வேளாண் அறிஞர் டாக்டர் பி. பாஸ்கரன். ஒரு சமூக சேவகரா, வேளாண் அறிஞரா, இன்னைக்கு வேளாண்மை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு, இது மேம்பாடு அடையணும், கிராமப்புற மேம்பாடு அடையணும்னா என்ன பண்ணணும், இளைஞர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தேவை, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சமூக சேவகரா, வேளாண் அறிஞரா, முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே உங்களை முழுமையாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு பல வெற்றிகளை நீங்கள் இதில் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடிப்படையில் நீங்கள் ஒரு வழக்கறிஞர், ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு விவசாயத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு சேவையாகவும் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. கிராமப்புறங்கள் மேம்பாடு அடையிறதுக்காக நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க. பொதுவாக நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா ஒரு விவசாயம் சார்ந்த நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தண்ணி பிரச்சனைகள், பல பிரச்சனைகள் காரணமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகி அவங்க விவசாயிகளுடைய சந்ததியினரே அதை விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ஒரு 1/2 ஏக்கர் அப்படிங்கிற ஒரு இடத்த வச்சுட்டு அதில் எந்த மாதிரியான ஒரு மேம்பாடான விவசாயம்லாம் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் செய்முறை விளக்கத்தோடு செஞ்சும் காட்டிருக்கீங்க, தொடர்ந்தும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்கள் நேரிலோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல விவசாயம் அப்படின்ற ஒரு பணிக்கு உங்களை எப்படி நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டீங்கன்னா, வழக்கறிஞர் அப்படின்ற ஒரு நிலை தாண்டி நீங்கள் ஒரு சமூக சேவகராக இருக்கீங்க, ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த துறையில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கிறதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக ஆர்வம் தான் காரணம். இந்த ஆர்வம் எப்படி வந்ததுன்னா, சிறு வயசுல விவசாயம்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் விவசாயத்துக்கு எங்களுக்கு நிலமும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் ஒரு 1/2 ஏக்கர் தான் நிலம் வாங்கியிருந்தபோது அது ஒரு பள்ளமான ஒரு இடம், விவசாயம் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிது. அந்த காலத்தில் இயற்கையிலேயே பார்த்திங்கனாக்கா காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது காலாலே தண்ணியை மிரித்து பயிர் பண்ணுவாங்க. வாய்க்காலில் தண்ணி அந்த அளவுக்கு வரும். இப்போல்லாம் குடி தண்ணீர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது. வாய்க்கால் தண்ணீரை மொண்டு குடிச்சிருக்கோம். அந்தளவுக்கு சுத்தமான வரும், அதிகமாக வரும். அந்த மாதிரி முப்போக சாகுபடி அப்போ நடந்துகிட்டு இருந்தது. அப்போ விவசாயம் அந்த அனைத்து அதை வருடம் முழுவதும் ஒரு வேலைவாய்ப்புக்குள்ள ஒரு இடமா இருந்தது. அடுத்தது பண்ணையார்கள், ஜமீன்தார்கள், மிராஸ்தார்கள் அப்படின்ற ஒரு பெருமை இருந்தது. அந்த காலகட்டத்தில் நான் விவசாயத்துக்கு உள்ளார வந்தப்போ விவசாயம் அந்த 1/2 ஏக்கரில் பண்ணோம். ஒரு 2000 ரூபாய் வருமானம் கிடைச்சிது.
அப்போல்லாம் 1000 ரூபாய் செலவு பண்ணாலே 2000, ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணால் 4000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அந்த அரை ஏக்கரில் 1000 ரூபாய் செலவு பண்ணி 2000 ரூபாய் வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி வந்து. அப்போ திட்டமிட்டேன், ஏன் இதை 2 மடங்கு ஆக்கக்கூடாது அப்படின்ட்டு. சரி, அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் திட்டமிடும்போது அந்த பள்ளமான பகுதியாக இருந்ததுனால மழை வந்து அந்த இடம் பாதிப்பை ஏற்படுச்சு. சரி, இதில் மீன் வளர்த்து குளம் வெட்டி மீன் வளர்த்தா என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அதனால் அதில் ஒரு 1/4 ஏக்கர் மீன் குளம் வந்துட்டு வளர்த்தோம். அப்போ அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வருமானம் கிடைச்சிது. அப்போ இதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு குளமும் பக்கத்தில் வெட்டணும், இன்னொரு சேர்ந்த மாதிரி. அப்போ 16000 ரூபாய் கிடைச்சிது. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அதை 2 மடங்காக ஆக்கிறது எப்படி அப்படின்றத யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றிலும் வாழை மரங்கள் போட்டோம். அப்போ அந்த வரப்பில் வாழை மரங்கள் போட்டதுன்னு நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிது. அப்போ சாதாரண நெல் வயலில் வாழை மரங்கள் போட முடியாது. நீங்கள் மீன் வளர்ப்பு குளமாக வெட்டினீங்கன்னாக்கா சுற்றிலும் ஒரு வரப்பு கிடைக்குது. 1/3 ஏக்கர் வந்து சாகுபடிக்குள்ளே அதை தோட்டப்பயிர் வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்கும். ஸோ அதில் தென்னை மரங்களும் வச்சோம் வரப்பு. அப்போ வரப்பு வந்து நல்ல ஒரு வலுவாக நல்லா இருந்தது. அப்போ தென்னை மரத்துலேருந்து 5வது வருஷத்துலேருந்து ஒரு வருமானம் கிடைச்சிது. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, முன்பக்கம் ஒரு நிலத்தை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல மேடாக்கி பூஞ்செடிகள்லாம் வச்சோம். பூஞ்செடிகள்லாம் எல்லோரும் விற்பனையான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ நர்சரி தோட்டம் உருவாகிச்சு. ஒரு அரை ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வருமானம், அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருது. சரி, நம்ம அந்த காலகட்டத்தில் மீன் வளர்ப்பில் இன்னும் எப்படி அதிகமாக கொண்டு வரணும்னு யோசனை பண்ணிட்டு, ஏன் இதை மீன் குஞ்சுகள் விற்பனை செய்தால் வருமானம் அதிகமாக கிடைக்கணும்னு கொண்டு வந்தோம். அப்போ அதை விட 2 மடங்கு வருமானம் கிடைச்சது. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த வரப்புகளுடைய ஓரங்களில் ஒரு தொட்டிகள் அமைச்சு வண்டை மீன்கள் வளர்ப்பு அப்படின்னு கொண்டு வந்தோம். சரி, அதில் ஒரு வருமானம். சரி, இப்படி ஒரு சின்ன இடத்துலையே அதை வந்து ஒரு அழகாக இடமாக கொண்டு வந்துட்டோம். அடுத்து குளத்து மேலேயே ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம், ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி IFSன்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கனாக்கா மீன் இருக்கும், அதில் வாத்து விட்டுருவோம். அதை மீன் வளர்ந்ததுக்கப்புறம் வாத்து விட்டுருவோம். அந்த வாத்து என்னென்னா இயற்கையிலே ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி நீந்தும் போது ஆக்சிஜன் கிடைக்கும். அடுத்தது அதனுடைய கழிவுகளும் மீனுக்கு உணவாக வரும். அதுக்கப்புறம் அதுலேயே கொட்டை அமைச்சு அதில் வந்து கோழிகள் வளர்க்க ஆரம்பித்தோம். கோழிகள் வந்து 30% தீவனத்தை கீழே அப்படியே செதறும். அப்போ அந்த செதறது தீவனம் அதில் போச்சு. அதுக்கு மேலே வந்து முயல் வளர்த்தோம், அதுக்கு மேலே பறவைகள் வளர்த்தோம். இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துலேயே ஒரு IFS மாடலில் ஒரு போட்டோம். அது எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப தூண்டுகோலாக அமைஞ்சுது. அதனால் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு தாண்டி இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா உலகளவில் சாதனையை பார்த்திங்கன்னா 20 மடங்கு தான் சாதனைன்னு சொல்லுவாங்க. நான் 100 மடங்குக்கு அதிகமான ஒரு வருமானத்தை அந்த பண்ணையில் எடுத்தேன். இது வந்து எனக்கு வந்து மேலும் தூண்டுதலாக வரும்போது ஒவ்வொரு வருஷமும் நான் அந்த பணத்தை வீணாக்காமல் என்ன பண்ணேன், 1 ஏக்கர் நிலம் ஒவ்வொரு வருஷமும் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த 25 ஆண்டு காலத்தில் எனக்கு 25 ஏக்கர் நிலப்பரப்பு கிடைச்சிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நான் ஆரம்பத்தில் வாங்கின 25,000 ரூபாய் அரை ஏக்கர் நிலம் இன்றைக்கி 1.25 கோடி ரூபாய். ஒவ்வொரு நிலமும் அந்த மாதிரி பண்படங்கு ஆயிடுச்சு. அதனால் என்னை சார்ந்தவர்கள் பார்த்திங்கனாக்கா ஏளனமாக பார்த்தாங்க. வழக்கறிஞர் படிப்பை முடிச்சுட்டு விவசாயத்துக்கு போகிறாங்களே, எப்படி இது பண்ண முடியும். ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த இடத்துலையே ஒரு குடிசை போட்டுட்டு வாழ்ந்து டெவலப் பண்ணோம். ஆனால் விவசாயிகள் ஒரு ஆர்வமான ஒரு சூழல் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் என்னுடைய. கண்டிப்பாக சார், ஒரு விவசாயிகளுக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு வழிமுறைன்னு தான் இதை சொல்லணும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து வேண்டாம், தண்ணி கிடைக்கல, இந்த பிரச்சனை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை பல மடங்கு 100 மடங்கு உயர்த்திருக்கீங்கன்றதே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட ஒரு ஆய்வே நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த துறை சார்ந்ததுக்காக, ஒரு முனைவர் பட்டமும் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இந்த ஆய்வு பற்றின ஒரு முழுமையான புரிதல் இப்போ தேவையாக இருக்குது சார். ஏன்னா ஒரு சுழற்சி முறையில் எப்படியெல்லாம் பண்ணலாம், அதன் மூலமாக எப்படி வருவாய் ஈட்டலாம், நம்மளுடைய பிஸ்னஸை விருத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான வழிமுறையை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த ஆய்வு எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவது நான் வந்து ஒரு லயன்ஸ் இயக்கத்தில் இருக்கேன். ஒவ்வொரு வருஷம் மரக்கன்றுகள் நடுவோம். நான் வருஷத்துக்கு 1000 மரக்கன்றுகள் அந்த இயக்கத்துக்கு கொடுத்துட்ருக்கேன், நாம் இலவசமாக கொடுத்துட்ருக்கேன். அப்படி ஒரு மரக்கன்று விழா நடும்போது நகராட்சி கழிவுகள் கொட்டுறோம் இல்லைங்களா, அந்த கார்பேஜ் ஸ்பேஸில் கொண்டு போயிட்டு மரங்கள் நட்டேன். அப்போ குழி நோண்டும் போது ஒரு கருப்பான ஒரு மண் கிடைச்சிது. அது உரம் மாதிரியே இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகளாக கொட்டப்பட்ட மக்கி அந்த ஒரு எரு கிடைச்சிது. அதை எடுத்துகிட்டு வந்து எங்களுடைய செடிகளுக்கு போட்டு பார்த்தோம். நல்லா வளர்ச்சி அடைஞ்சிது. அப்போ வளர்ச்சி அடைஞ்ச உடனே இந்த உரத்தோட நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள், அடுத்து இயற்கை முறையில் வேப்ப முன்னாக்கு மற்ற இது மாதிரி போட்டு அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்த அந்த சத்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து தாவரங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு செடிக்குமே போட்டு பார்த்தேன். தென்னைக்கு வாழைக்கு எதுவும் போட்டு பார்த்துட்டு அந்த செடிக்கு என்னென்ன நுண்ணூட்ட சத்துக்கள் தேவை அதெல்லாம் இணைச்சி பார்த்து அது ஒரு மதிப்பூட்டக்கூடிய ஒரு பொருளாக
அதாவது எங்களுக்கு வந்து அது ₹1 அந்த 1 கிலோ கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பேஸ் மெட்டீரியல் ஹியூமஸ்ன்னு சொல்லுவாங்க அது கிடைச்சிது. அது கூட இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு ₹20 விற்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு வந்தோம். இது மக்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பும் கொண்டு வரணும். இன்றைக்கி அரசுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே அந்த நகராட்சி கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தும். மலை போல குவிஞ்சு கிடக்குது. ஒவ்வொரு நகராட்சி மேலும் சட்ட ரீதியான ஒரு வழக்குகள் இருக்குது. அவங்க ரோட்டில் சாலையில் கொட்டுறதுக்கு இடம் இல்லாமல். ஆனால் நாம் அந்த நகராட்சி கழிவுகளை சுத்தம் பண்ணும்போது பல்லாயிரக்கணக்கான டன்கள் எரு கிடைக்கும். அது திருப்பி கிராமத்துக்கு கொண்டு போக முடியும். இது பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பாக அமையும். அந்த ஹியூமஸ் ப்ராடக்ட் ஒன்று பண்ணோம். அடுத்து அதில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்லேருந்து சில மட்கக்கூடிய பொருட்கள்லாம் வருது. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா பழக்கடையிலேருந்து வருது, காய்கறி கடையிலேருந்து வருது, கோழி இறைச்சி கடையிலேருந்து வருது, மீன் அங்காடியிலேருந்து வருது, அடுத்தது உணவு விடுதியிலேருந்து வருது. ஸோ இதெல்லாம் எங்கள் ஊரில் என்ன பண்ணோன்னா கொண்டு வந்து ரோட்டில் கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ எங்கள் ஆட்களை கொண்டு ஒவ்வொரு பக்கெட்டை கொண்டு போய் கொட்டி நீங்கள் ரோட்டில் எதுவும் போடாதீங்க இதில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். சரி அதை கொட்டி அதை எடுத்துகிட்டு வந்தேன். கரெக்ட் தினமும் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு வந்து நான் கோவையில் பெண்பன்றி வளர்ப்பு பார்த்தேன். அவங்க 80% உணவுக்காகவே செலவு பண்ணுறாங்க. ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த கழிவுகள்லாம் பன்றி சாப்பிடுமே அப்படின்றதுனால அதை கொண்டு வந்து போட்டு பார்த்தோம். சாப்பிட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு அவங்க வளர்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதத்தில் 50 கிலோ வளர்ந்த ஒரு பன்றி எங்கள் கிட்ட 75 கிலோ வளர்ந்தது. ஆனால் எல்லா உணவுமே பார்த்திங்கன்னா உணவு கழிவுகள். இந்த கழிவுகளை கொண்டு அதை கொண்டு நாங்கள் போட்டு பார்த்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து மெடிசன் கொடுக்கணும், அதாவது வலுவூட்டுறதுக்காக இரும்பு சத்து கொடுக்கணும், கிருமி நாசினி ஊசி போடணும், அப்படின்ற மாதிரிலாம் புழு நீக்கம் செய்யணும் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் இயற்கை முறையில் யோசனை பண்ண வலுவூட்டுறதுக்கு என்ன கழிவு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம். பேரிச்சம்பழம் கம்பெனியில் பார்த்திங்கன்னா தோல்களில் அந்த கொட்டைகள்லாம் வீணாகிடும். அதை கொண்டு கண்டிப்பாக அதில் இரும்பு சத்து இருக்கும். அதை கொண்டு வந்து போட்டோம். இப்போ புழு நீக்கம் செய்யணும். வேப்பிலையில் இருக்கும். வேப்பிலையை வாரத்துக்கு ஒரு நாள் உணவை கட் பண்ணிட்டு வேப்பிலையை போட்டோம். புழு நீக்கம் நடந்தது. அதன் பிறகு அது மஞ்சள் நீரை தெளித்தோம். கழிவு சுத்தமாயிடுச்சு. ஸோ சுத்தமான உடனே நாங்கள் கொண்டு வந்து நிறைய கொட்டை பார்த்திங்கன்னா 80% சாப்பிட்டு 20% வேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம், 2 தென்னை மரங்களுக்கு நடுவில் தொட்டி மாதிரி கட்டி இதை மக்க வச்சு அதில் அந்த தொட்டியில் இந்த வேஸ்ட்டை போட்டு அதில் மண்புழு உரம் தயார் பண்ணோம். அப்போ அந்த வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ₹10 இருக்கக்கூடிய ஒரு சூழல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அதனுடைய கழிவுகள், பன்றியினுடைய கழிவுகள், அது எங்களுக்கு ஒரு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து. அப்போ பயோகேஸ் பிளான்ட்டை சாணம், பசு சாணத்தை போட்டு சொன்னேன். ஏன் இந்த பன்றியுடைய சாணத்தை போட்டால் ஏன் அந்த கேஸ் வராது அப்படின்றது கேஸ் சாண எரிவாயு கூட தயாரித்து அதில் போட்டு இது பண்ணோம். கேஸ் வந்தது. அந்த சாண எரிவாயுவில் வந்து அந்த ஸ்லரி, அந்த கழிவுகள் வெளியில் வர ஆரம்பிச்சு. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அதை என்ன பண்ணோன்னா, மீன் வளர்ப்பு செய்யும்போது அதுக்கு மாட்டுக்கு சாணம் போட்டோம்னாக்கா அதோட பிளாங்டான்ஸ் க்ரோத் நல்லா வளரும். சரி இந்த கழிவுகளை நாங்கள் விடலான்னு விட்ட உடனே மீன் வந்து 8 மாதத்தில் வளரக்கூடிய மீன் 6 மாதத்தில் வளர்ந்தது. 1/2 கிலோ வளர வேண்டிய மீன் 1 கிலோ வளர்ந்தது. அதுவும் வந்து உணவே அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவை பாதி உணவை கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வேணும். அடுத்து அந்த கழிவுகள் அதிகமாக போன உடனே அந்த தண்ணியை மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து, இந்த தண்ணியை எங்கே மாற்றுறேன்னு சொல்லி என்ன பண்ணும், மோட்ரு வச்சு செடிகளுக்கெல்லாம் இதுக்கு அடித்தோம். அப்போ அடிக்கும்போது அதுக்கு எந்த உரமும் போடாது அந்த செடிகளுடைய வளர்ச்சி மிக வேகமாக வந்தது. ஸோ இந்த கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணும்போது சுற்றுப்புற சூழலுக்காக தான் எனக்கு அந்த கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஸோ இப்போது இது ஒரு சாதாரண விஷயமா ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அதற்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு போல இருக்கு. இப்போது விவசாயிகள் மத்தியில் இதை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேர்கிட்ட இல்லாதனால தான் விவசாயம் வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்க, தண்ணி கிடைக்கல அப்படின்றாங்க. விவசாயத்தை எவ்வளவோ ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறவங்க கூட அதை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ விவசாயிகள் மத்தியில் இதோட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கான பணிகள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம், இன்றைக்கி விவசாயிகள் பெரும் பாதிப்பு உள்ளாக்கிறாங்க. முக்கியமானது நீர் பிரச்சனை, காவிரி டெல்டா பகுதி காவிரி பிரச்சனை. அடுத்தது மின்சாரம், அடுத்தது வேலை. அதாவது சமூக பார்வையில் விவசாயம் செய்யறதுக்கு இன்றைய தலைமுறை தயாராக இல்லை. அப்போ வேலை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த விவசாயம் நடைபெறதுனால அந்த இருக்கிற லேபருக்கு அங்கே பத்தாத ஒரு சூழல், மற்ற நாளில் வேலை இல்லாத ஒரு சூழல், அதனால் வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வரலாம். இப்போ நம்ம வந்து நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் சராசரி மழை அந்த 925 மில்லிமீட்டர் மழை அது பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. அன்னைக்கு இருந்த டேம் தான் இருந்தது.
ஆனால் இன்றைக்கி 60 அடி உயரம் தண்ணி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா 40 அடி தண்ணி தான் இருக்குது. 20 அடி அந்த வண்டல் மண் படிஞ்சிருக்கு. அந்த வண்டல் மண்ணை நம்ம ரிமூவ் பண்ணினாலே இன்றைக்கி பெரிய ஒரு காவிரி டெல்டா விவசாயிகள் ரொம்ப பலன் பெறுவாங்க. முக்கியமாக அந்த மண் எடுத்துட்டு அந்த தண்ணீரை நம்ம கொண்டு வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி அந்த மழை நீரை சேகரிக்கணும்னாக்கா 5 ஏக்கர் உள்ள விவசாயி ஒரு 5 பங்குன்னு வச்சுங்க, அவங்க 1 மடங்கு 1 பங்கு அல்லது 1 ஏக்கர் குளம் வெட்டிடணும். இப்போ குளம் வெட்டிட்டாக்கா நம்மளோட விவசாய உற்பத்தி பாதிக்காதா, அதை நம்ம செயல்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் பாதிக்காது. ஏன்னா நான் தான் இன்டெகிரேட்டட் ஃபார்மில் அதை விட தாண்டிய வருமானத்தை எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம். நம்ம சுற்றி இருத்தனை இப்போ நெல் வயலில் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் போட முடியாது. அந்த குளத்தை வெட்டி வரப்பு போடும்போது அதில் வாழை, தென்னை, இது மற்ற காய்கறிகள் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்போ வருமானம் அதிகமாக எடுத்து காட்டிட்டோம். அந்த மாதிரி அடுத்து கால்நடைகள் அதில் வளர்க்கும் போது அதனுடைய கழிவுகளை நம்ம உரமாக நம்ம கொண்டு போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தது விவசாய விளைவிப்பு அந்த பொருட்கள் அந்த உரம் மற்றதுக்கு விலை அதிகமாகிடும். அப்போ நம்ம இயற்கை முறையில் அந்த விவசாயத்தை நம்ம கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கு நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 ஏக்கர் உள்ளவங்க 1 மாடு வளர்த்தாலே போதும். அந்த சாணத்தை கொண்டு அந்த நிலத்துக்கு தேவையான உரங்களை நம்ம செஞ்சுக்கலாம். பஞ்சகவியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாட்டினுடைய 5 பொருட்கள் சாணம், கோமியம், பால், தயிர், நெய், இதை கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த 15 நாளில் தயார் பண்ணலாம். இதை கொண்டு நம்ம அந்த உரங்களுக்கு செஞ்சிட்ருக்கோம். பல விவசாயிகள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் பூச்சி மருந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் கசப்பான ஒரு 5 தழைகள், எருக்கம் தழை, வேப்பந்தழை, பீக்கால, இந்த மாதிரி ஒரு 5 கசப்பான ஆடாதோட இலை, இந்த மாதிரி நொச்சி இலை, இது மாதிரி ஒரு 5 கசப்பான இலையை நசுக்கி அந்த கோமியத்தை கலந்து நம்ம இது பண்ணோம்னா பூச்சி மருந்து தேவையில்லை. இது பழைய முறைகள், இது ஒன்றும் புதிய முறைகள் கிடையாது. அந்த மாதிரி விவசாயிய அந்த உற்பத்தி செலவை குறைக்கலாம். இந்த லேபர்ன்ற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் 3-4 குழந்தைகள் இருக்கும். இன்றைக்கி அவங்களும் 1-2 மாதிரி வந்துடுறாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் இன்றைக்கி தேர்வு இல்லாத ஒரு படிப்புன்ற நிலை வந்துடுறதுனால 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விவசாயத்துக்கு போகிறதுக்கு அந்த கூச்சப்படுறாங்க. பேண்ட் போட்டுட்டு வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகலாமான்றதா. அதான் நகரத்தில் டேபிள் துடைக்கிறதுக்கு கூட தயாராக இருக்காங்க. ஆனால் விவசாயத்தில் அவங்க நிலத்தில் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. அடுத்து சமூகத்தின் பார்வையும் ஒரு விவசாயியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெண் கொடுக்கறதுக்கோ இதுக்கோ இளைஞர்களுக்கு எல்லாம் தயங்குறாங்க. ஏன்னா வருமானம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்கள் இருக்குது. அப்போ சமூக கண்ணோட்டத்தை மாற்றணும். இன்றைக்கி விவசாய படிப்பை அவங்களுக்கு ஓட்டணும். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த விவசாய அக்ரி காலேஜ் படித்தவங்களுக்கு 1% கூட மறுபடியும் கொண்டு போய் அவங்க விவசாயமோ ஒரு நிலத்தையோ வச்சு சாகுபடி பெய்கிறது கிடையாது. ஒரு 10-20% அரசு அலுவல் வேலைக்கு போயிடுறாங்க, மற்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த விவசாய படித்த மாணவர்களுடைய படிப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ விவசாயத்துக்கு மறுபடியும் செல்லக்கூடிய அந்த மாணவர்கள் அந்த 8ஆம் வகுப்புலேருந்து படித்து விட்டு போயிடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஒரு அக்ரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பித்து அவங்களுக்கு விவசாயத்தை இப்போ உள்ள நவீன விவசாயத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ கதிர் அறுக்கும் மிஷின் வந்துடுது, டிராக்டர் வந்துடுச்சு ஃபுல்லாக. அடுத்தது நடவு மிஷின் வந்துடுது. இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ், ரிப்பேரிங், அது ஒட்டக்கூடியது எப்படி, இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கொடுத்து படிக்க வைக்கலாம். ஒரு 2-3 வருஷம் படிப்பாகவே கொடுத்து ஒரு டிகிரி ஹோல்டர் மாதிரியே கொண்டு அரசு செஞ்சோம்னா அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைச்சிது, நம்மளை படிச்சிடணும். அப்போ அவங்கள நம்ம விவசாயத்துக்குள்ள மறுபடியும் நம்ம உள்ளுக்குள்ளே கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இதில் பழைய நில உச்ச சட்டத்தைப்படி எல்லாரும் துண்டு ஆகிட்டதுனால ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கிறவங்க போய் மிஷின் வாங்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணலாம், ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லாம் ஒரு 10 பேர் 20 பேர் குரூப்பாக சேர்ந்து ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் சேர்ந்து அவங்களுக்கு நம்ம அரசு திட்டங்கள்லாம் இப்போ போச்சுன்னா நிறைய செய்கிறாங்க, அரசு செய்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பயன்பெறுது? இப்போ 5 ஏக்கர் விவசாயி ஒரு கதிர் மிஷினை வாங்கி அடிச்சுட்டு திருப்பி அவர் வீட்டில் சும்மா வச்சுருந்தாங்கன்னா மறு வருஷம் பார்த்திங்கன்னா அது வீணாக தான் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ இவங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு வருமானத்தை கொடுத்தோம்னாக்கா நல்ல இளைஞர்களுக்கு அங்கே நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது வாய்ப்பு. தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கர்நாடகாவுக்கும் நமக்குமான ஒரு நீர் பங்கீட்டு பிரச்சனை தொடர்கதையாக ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே இது போயிட்டுருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன? டெல்டா விவசாயிகளோட பாதிப்பு அப்படின்னும் போது நீர் தான் பிரதானமாக சொல்கிறாங்க. இது சரியான முறையில் கையாளணும்னா ஒரு வேளாண் அறிஞராக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதாவது உண்மையிலே இன்றைக்கி ஒரு அரசியல் ரீதியாகவும் அந்த காவிரி டெல்டா பார்த்துட்ருக்காங்க. அடுத்தது பருவமழை தவறிடுச்சு அப்படின்ற ஒரு காரணமும் சொல்கிறாங்க.
என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தஞ்சை விவசாயம் பெரும்பாலும் பொன்னி அரிசியை தான் விளைவிப்பாங்க. அவங்க வந்து ஜூன் ஜூலையில் தண்ணி வந்ததுனாக்கா அது 4.5 மாதத்து பயிர். அதுக்கு இளம் பயிரை போட்டிங்கனாக்கா மழையில் அறுவடை வந்துடும். அதனால் அவங்க பொன்னி பயிரை போட்டு கரெக்டாக அது பொங்கல் நேரத்தில் அறுவடை கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பல்சஸ் போடுவாங்க. இது நடைமுறை இது. அப்போ அந்த பொன்னியுடைய இது வந்து மேல்மட்டத்து மக்கள் விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இதுவாக இருந்தது. இன்றைக்கி அந்த பொன்னி அறுவடை போயிடுச்சு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 91 லட்சம் டன் நம்ம தமிழ்நாட்டுக்கு உணவு தேவை, அரிசி தேவை. ஆனால் 76 லட்சம் டன்னு தான் இன்றைக்கி அரிசி கிடைக்குது நமக்கு. மீதி 15 லட்சம் டன் அரிசி எங்கேருந்து வருதுன்னாக்கா 80% கர்நாடகாவிலேருந்து வருது. அந்த 80% கிட்டத்தட்ட 12 லட்சம் டன் அரிசி கர்நாடகா பொன்னின்ற பேரில் வந்துட்டுருக்கு. அது 20 ரூபா 30 ரூபாய்க்கு வரலங்க, 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் வரைக்கும் நமக்கு விற்றுட்ருக்கோம். இந்த 12 லட்சம் டன்னுடைய அரிசியுடைய விலை பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய். ஒவ்வொரு வருடமும் நாம் 6000 கோடி ரூபாய் நாம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கோம். தஞ்சை விவசாய களஞ்சியம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது பாதிச்சிடுச்சு. சரி, இந்த பொன்னி அரிசி விளைவிக்கிறதுக்கு தஞ்சை விவசாயிகள் நம்ம மாற்று வழி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம இந்த 5 ஏக்கர் உள்ளவங்க ஒரு குளம் வெட்டி வச்சுருந்தாங்கன்னா, மழைநீரை சேமித்து வச்சுருந்தாங்கன்னா, அவங்க ஒரு மாதம் 2 மாதம் அந்த தண்ணீரை பயன்படுத்தி அந்த பொன்னி பயிரை சாகுபடி பண்ணலாம். அதனால் நம்ம இந்த இது ஒரு காரணமாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ நீர் இது ஆதாரத்தை வந்து நாமளே உருவாக்கிக்க ஒரு சூழலில் வந்து நம்ம இப்போ போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்றைக்கி இப்போ இளைஞர்களுக்கு வந்து விவசாயம் சார்ந்த அந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம் பற்றின ஒரு விழிப்புணர்வு, அதன் மூலமாக அவங்களுக்கான ஒரு வருமானம் அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பயிற்சி கொடுப்பீங்க? இப்போ நாங்கள் விவசாயத்தில், அதாவது இயந்திரங்கள் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் கிராமத்தில் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான பயிற்சிகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த பயிற்சியில் வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அண்ட் அக்ரோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு எங்களுடைய IFATன்ற நேமில் நாங்கள் அந்த பயிற்சிகள் கொடுத்துட்டு வரோம். இந்த பயிற்சிகள் யாருக்கு கொடுத்துட்டு வரோம்னா, இது வரைக்கும் மகளிர் குழுக்கள் கொடுக்குறோம். ரொம்ப அவங்களுக்கெல்லாம் தேவைகள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு வேலை செய்யணுன்ற முறையில் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் போய் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஆடு வாங்கி கொடுத்தோம்னா ஆடு வளர்ப்பாங்க, இல்லை இட்லி கடை தயார் பண்ணுறது எப்படின்றது இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மளிகை கடை வச்சு இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற பயிற்சிகள், நிறைய பயிற்சிகள். கிராமத்தில் வந்து கோரைகள் இருக்குது, அந்த கோரையிலேருந்து பாய்கள் இது பண்ணோம். அந்த பாய்களை வந்து 2ஆக கிழிச்சு தான் கோரை பாய் தயார் பண்ணுவாங்க. நாங்கள் அதையே 6ஆக கிழிச்சு அந்த பாய் பார்த்தா மெல்லிசாக சுருட்டி அப்படியே பேக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி கொண்டு வந்தோம். அடுத்து பிரம்புலேருந்து நாரை எடுத்து அந்த நார்லேருந்து மதிப்பூட்டக்கூடிய பொருட்கள் தயாரித்தல். அடுத்தது களிமண்ணிலேருந்து டெரகோட்டா பொம்மை தயாரித்தல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 விதமான பயிற்சிகள் கொடுத்தோம். இப்போ அந்த பயிற்சிகள் எல்லாம் வந்து அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தோம்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்பு. அடுத்து இந்த இளைஞர்கள் வந்து கிராமம் தங்கி இருந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது, கிராமத்திலே அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இடம் இருக்குது, நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை அவங்க பயன்படுத்திக்கணும். அவங்களுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவங்க வந்து இது நம்ம விவசாயமா அப்படின்றது பயம் வேறு. இப்போ எல்லாம் நஷ்டம்னு வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயத்தை எப்படி செய்ய முடியும்? நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இன்றைக்கு விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிப்புக்கு உள்ளாகிட்டு தான் இருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட விவசாயிகள் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மின்சாரத்தை நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். இந்த மின்சாரம் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து தடை இல்லாமல் இன்றைக்கி சோலார் மின்சாரம் வந்துடுச்சு. இந்த சோலார் மின்சாரம் பார்த்திங்கன்னா ஒரு 5 HP பம்ப் செட் இது பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாயில் செலவு பண்ணி செஞ்சிடலாம். கவர்மெண்ட் 2 லட்ச ரூபாய் மானியம் கொடுக்குது. ஆனால் 5 லட்ச ரூபாய் செலவு, 2 லட்ச ரூபாய் மானியம். அப்போ விவசாயிகள் 2 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது. ஆனால் நாம் நேரடியாக அதை தரமானதாகவே 3 லட்ச ரூபாய்க்கு செஞ்சுட்டோம். விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் தான் செலவாகும். அப்போ செஞ்சுட்டோம்னா அந்த மாதிரி நேரடியாக விவசாயிகளுக்கு பேங்க்கில் போட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து அவங்க தரமானதாக செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு அவங்க மின்சாரத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். தண்ணீர் பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அவங்களே உரங்கள் தயாரி பண்ணிக்கும் போது உரங்கத்தின் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இது பண்ணிட்டு தவிர்த்துட்டு நல்ல லாபகரமான ஒரு முறையில் வந்துடுச்சுனாக்கா கொண்டு வரலாம். அடுத்தது, இன்றைய இளைஞர்களுக்கு தேவை இல்லை. என்னன்னாக்கா மக்களுக்கு இது எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடி நாங்கள் 50 பேர் நடவு செய்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டோம்னா 100 பேர் வந்து நிற்பாங்க. 10 பேர் ஆட்கள் கேட்டாங்கன்னா 20 பேர் வந்து நிற்பாங்க. அந்த இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அலட்சிய மனப்பானை. ஒரு நாள் அவங்க சம்பாதிச்சா போதும். அவங்களுடைய தேவைகள் இன்றைக்கு வந்து மதுவுக்கு அடிமையாகி
அதுக்கு தான் இன்றைக்கி காசு கொடுத்துட்டு அந்த ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்களுக்கு தேவை எதிர்காலத்தில் இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்றது முக்கியம். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கா முதியோர்கள் உட்காந்துட்ருங்க, அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டுருக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு 30 வருடங்கள் கழித்து அவங்க முதியோர்கள் இன்றைக்கி 50% இளைஞர்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். 30 வருடம் கழித்து 2050 பார்த்தீங்கன்னாக்கா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50% மேலே இருப்பாங்க. அப்போ 60 வயசுக்கு மேலே 50, அப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு யோசனை பண்ணணும். இளைஞர்கள் யோசனை பண்ணணும். அந்த இளைஞர்கள் அந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களா என்ன நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம அதை சொல்லப்போனால் இளைஞர்கள் என்னென்ன செய்யணும், இப்போ எந்த மாதிரியான அவங்களோட சோர்ஸை பாதுகாத்துக்கணும், இன்றைய வாழ்க்கை நிலைன்றது இல்லை, எதிர்கால வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்றதை இளைஞர்கள் யோசனை பண்ணணும். இன்னும் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபடணும்னு திட்டங்கள் வச்சுருக்கீங்க? நிகழ்காலத்தில் நான் ஓரளவுக்கு விவசாய சம்மந்தமான முடிஞ்சிட்டேன், எனக்கு போதுன்ற ஒரு நிலை வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து என்னுடைய தோட்டம் வந்து அந்த 1/2 ஏக்கர் தோட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான பூங்கா மாதிரி இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் தனியாக தான் போய் உட்காந்துட்ருக்கேன். நான் விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், அது அந்த பழக்கம் காலையில். ஈவினிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மணி வரைக்கும் அந்த தோட்டத்தில் உலாவுறது. அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு பூக்களின் வாசனை எனக்கு தெரியும். கிராஸ் பண்ணும்போது அதாவது எல்லோரும் ரோஜாப்பூ வாசனை தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு விதமான வாசனை இருக்குது. அந்த அளவுக்கு அது அந்த தோட்டத்தில் நுணாப்பூ, பப்பாளி பூ, ஒவ்வொரு மருதாணி பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாசனை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிராஸ் பண்ணும்போதே தெரியும். ஸோ இதை ஏன் மற்றவர்கள் ரசிக்கக்கூடாது அப்படின்றது ஒன்று. எங்களுடைய இன்றைக்கி ரிலேட்டிவ்ஸில் பார்த்திங்கனாக்கா வயசானவங்கள்லாம் வீட்டில் முடங்கி இருக்கிறாங்க. அவங்க என்ன பிள்ளைகள் வேலைக்கு போயிடுறாங்க, குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்கள நாங்கள் மாதம் கூப்பிட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சும்மா அங்கே இது பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன் பர்மனெண்ட்டாக நம்ம செய்யக்கூடாது? என்னுடைய கிட்ட இருக்கிற நகரங்கள் சிறுகாழியோ அல்லது இதில் அவங்கள காலையில் 10 மணிக்கு அழைச்சிட்டு வந்துட்டு மாலையில் 4 மணிக்கு கொண்டு போகிறது. இந்த வயதானவர்கள் ஒரு 100 பேர் உட்காந்து பேசி அவங்க மகிழ்ச்சியாக ஒரு உரையாடினாலே அவங்களுக்கு மனத்தினுடைய ஒரு இதெல்லாம் போயிடும். அடுத்தது அவங்களுக்கு தேவையான விளையாட்டுகள், இப்போ பேப்பர், நியூஸ் பேப்பர், இப்போ இன்றைக்கி ஒரு செய்தி அவங்களுக்கு தேவையான ஒரு தொலைக்காட்சியை பார்க்க முடியல வீட்டில், ஏன்னா பிள்ளைங்க மாற்றிடுது அல்லது மருமகள் மாற்றிடுறாங்க, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு சூழலை கொண்டு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடியது சர்க்கரை நோய் பெரும்பாலும் வந்துடுறாங்க. இந்த அடுத்தது வந்து மூட்டு வலி இது பண்ணு. சார் அந்த இடத்துல ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சர்வீஸாக கொண்டு போகலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பணம் தேவைப்படும். அந்த பணத்தை என்னால் ஒரு 50% என்னால் இது பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன், நான் கொடுத்து பண்ணலான்னு. அது இன்னும் சிலர் இப்போ ஸ்கூலில் கேட்டிருக்கேன், நீங்கள் வேன் 10 மணிக்கு சும்மா தாங்களே இருக்கேன். அது ஒரு ஸ்கூல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வேனை 10 மணிக்கு மேலே எங்களுக்கு 4 மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கன்னு. இப்போ எனக்கு 50% முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி தொண்டு நிறுவனத்தில் லைன்ஸில் இருக்கும், அவங்க சில இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இனிஷியலாக ஒரு தூண்டுகோலாக ஆரம்பிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்குது. கண்டிப்பாக சார். ஒரு சமூக சேவகராக, வேளாண் அறிஞராக, ஒரு சாதாரண நிலையில் ஒரு 1/2 ஏக்கரில் ஒரு விவசாயம் அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ஒருங்கிணைந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் ஒரு முனைவர் பட்டம் பெற அளவுக்கு உங்களோட ஆய்வுகளை நீங்கள் விரிவாக்கியிருக்கீங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. விவசாயம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தொழில், அதிலிருந்து மக்கள் மீண்டு வேறு தொழில்களுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல் இன்றைக்கி ஏன் அப்படி இருக்குது, அதுலேருந்து மாறி வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் படிக்க மறந்த பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நாம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இலக்கிய இதழ்கள் மிக குறைவாகத்தான் தமிழில் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். அரசியல் சார்ந்த இதழ்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கிற வேளையில் இலக்கியம் சார்ந்த மனங்களை பண்படுத்துகிற இதழ்களினுடைய தேவை கூடுதலாக இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் அவற்றின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது. காரணம், இலக்கிய இதழ்களினுடைய விற்பனையும் அவற்றை படிப்பவர்களினுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கிறது என்பது ஒரு காரணம் என்று கூறலாம். இப்போது அண்மையில் ஒரு புதிதாக ஒரு இதழ் வந்திருக்கிறது. அந்த இதழுக்கு உகரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அகரம் என்றுதான் நாம் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த இதழ்
உகரம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. ஓர் இலக்கிய மாத இதழ். ஓய்வு பெற்ற பேராசிரியர் புலவர் உசேன் அவர்கள் அந்த இதழினுடைய ஆசிரியராக இருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையிலே இருந்து அந்த இதழ் வருகிறது. அந்த இதழில் முதல் இதழிலேயே அக்டோபர் 2016 தான் முதல் இதழ் வந்திருக்கிறது. முதல் இதழிலேயே மிக தரமான கவிதைகள், நல்ல மொழிபெயர்ப்பு படைப்புகள், சரியான கட்டுரைகள், இப்படி பலவற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த இதழில் புகழ்பெற்ற 3 கவிஞர்களினுடைய கவிதை, புதிய கவிஞர்களினுடைய கவிதை என்று ஒரு கலவையாக எல்லாம் கலந்து இருக்கின்றன. கவிஞர் ஈரோடு தமிழன்பன், கவிஞர் இன்குலாப், ஓவிய கவிஞர் அமுதோன் ஆகியோரினுடைய கவிதைகளையும் புலவர் உசேனின் கவிதைகளையும் அந்த இதழில் நாம் பார்க்கிறோம். ஈரோடு தமிழன்பன் ஒரு சின்ன செய்தியை மிக அழுத்தமாக, மிக நேர்த்தியாக தன்னுடைய கவிதைகளிலே பதிவு செய்திருக்கிறார். என்னிடம் 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன. ஆனால் நீ ஆம் இல்லை என்கிற 2 சொற்களுக்குள் ஒன்றை மட்டுமே சொல் என்கிறாயே, மற்ற சொற்களையெல்லாம் நான் என்ன செய்வது என்று அந்த கவிதை தொடங்குகிறது. அந்த கவிதையினுடைய ஒவ்வொரு பத்தியும் என்னிடம் 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன, ஆனால் நீயோ முடியும், முடியாது என்கிற 2இல் ஒன்றை மட்டுமே சொல் என்கிறாய். என்னிடம் 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன, ஆனால் நான் ஏற்கிறேன், இல்லை என்கிற 2இல் ஒன்றை மட்டுமே சொல்லச் சொல்கிறாய். இப்படி 2 சொற்கள் மட்டும் உனக்கு போதுமென்றால் பிறகு என்னிடம் இருக்கிற கோடிக்கணக்கான சொற்களை நான் என்ன செய்வது என்று அந்த கவிதை கேட்கும். பல நேரங்களில் நீதிமன்றங்களில் இந்த அனுபவம் நமக்கு வந்து சேரும். நாம் சொல்வதற்கு எத்தனையோ செய்திகளும் அதனை சொல்லுவதற்கு எத்தனையோ சொற்களும் நம்மிடத்திலே இருந்தாலும் அங்கே ஆம் அல்லது இல்லை என்பதை மட்டுமே சொல்லுங்கள் என்பார்கள். இந்த 2 சொற்களுக்குள் எல்லா உண்மைகளையும் ஒருவரால் கொண்டு வந்து விட முடியாத நிலை ஏற்படலாம். ஆனால் நீதிமன்றங்களுக்கு அது குறித்து கவலை இல்லை. நீங்கள் ஆம் இல்லை என்பது பற்றியே சொல்லுங்கள். தமிழன்பன் சொல்லுகிறார், என்னிடம் 2க்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கின்றன, ஆனால் நீ இந்த 2இல் 1, அந்த கவிதைக்கு தலைப்பே 2இல் 1 என்பதுதான். எனவே இந்த 2இல் 1ஐத்தான் சொல்ல வேண்டும் என்று கேட்பது என்ன நியாயம் என்பதாக அந்த கவிதை இயல்பான நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலருக்கு வந்து சேர்ந்திருக்கிற அனுபவத்தை எதிரொலிப்பதாக இருக்கிறது. பல நேரங்களில் நீ இந்த பொருளை எடுத்தாயா இல்லையா, அதற்கு மட்டும் விடை சொல், மற்றதை பற்றி பேசாதே என்று சொன்னால் நீ அப்படி சொன்னாயா இல்லையா என்கிற ஒற்றை கேள்வியில் எல்லாவற்றையும் விளக்கிவிட முடியாது. சொன்னால் ஏன் சொன்னேன், சொல்லவில்லை என்றால் ஏன் சொல்லவில்லை என்று விளக்குவதற்கு நமக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்படாமல் நீ உண்டு என்று சொன்னாய் அல்லது இல்லை என்று சொல், உண்டு அல்லது இல்லை என்கிற 2 சொற்களில் ஒன்றை தேர்ந்தெடு என்றுதான் நாம் பல நேரங்களில் நிர்பந்திக்கப்படுகிறோம். அதனை அந்த கவிதை எடுத்துச் சொல்லுகிறது. அப்படித்தான் ஓவிய கவிஞர் அமுதோன் எப்போதும் இந்த ஹைக்கூ என்று சொல்லப்படுகிற 3 வரிகளில் எழுதப்படுகிற கவிதை வடிவத்தில் மிகப்பெரிய தேர்ச்சி உடையவர் என்பதை நாம் அறிவோம். அவர் அப்படி நூல்களையே கூட வெளியிட்டிருக்கிறார். இந்த இதழிலும் அப்படி 3 வரிகளை கொண்ட ஒரு 10 கவிதைகளுக்கு அருகில் அங்கே வெளிவந்திருக்கின்றன. ஒவ்வொரு கவிதையும் குறித்து சொல்லுகிற அளவுக்கு கூர்மையானதாக இருக்கிறது. முதல் கவிதையே கூர்மை பற்றியது தான். அந்த கவிதையில் அவர் சொல்கிறார், எவ்வளவு இழக்க வேண்டியிருக்கிறது ஒரு கூர்மையை பெறுவதற்காக பென்சில் என்று அந்த கவிதை முடிகிறது. ஒரு பென்சில் கூர்மையாக்கப்பட வேண்டுமென்றால் அது எவ்வளவு இழக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒன்றையும் இழக்காமல் அந்த கூர்மை வந்து விடாது. ஒருவனுக்கு அறிவு கூர்மை இருக்கிறது அல்லது அவன் சொல்லாற்றலில் கூர்மை இருக்கிறது என்றால் தேவையற்ற சொற்களையெல்லாம் அவன் செதுக்கி வெளியே தள்ளியிருக்கிறான் என்று பொருள். எனவே எந்த ஒன்றையும் அது பென்சிலில் தொடங்கி நம்முடைய அறிவு வரைக்கும் நாம் கூர்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்படி கூர்மைப்படுத்தி கொள்வதற்கு நாம் நிறைய இழக்க வேண்டியிருக்கிறது. பலவற்றை அறிந்து தேவையற்றவைகளை கழித்துத்தான் அந்த கூர்மையை பெற முடியும் என்கிற அந்த செய்தி நமக்கு பழிச்சென்று இருக்கிறது. அதுபோலவே அமுதோன் அடுத்த கவிதையில் சொல்லுகிறார், பகல் முழுவதும் தேடி இரவை காணாமல் மறைந்து போனான் சூரியன் என்று சொல்லுகிற போது, சூரியனை இப்படி ஒரு புதிய பார்வையில் இதுவரையில் யாரும் பார்த்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. பகல் முழுவதும் சூரியன் தேடியும்
என்ன கிடைக்கவில்லையாம்? இருள் கிடைக்கவில்லையாம். பகல் முழுவதும் தேடி இருளை பார்க்காமல் மறைந்து போனான் சூரியன். அவன் மறைந்ததற்கு பிறகுதான் இருளே வரும். இன்னமும் எத்தனை நாட்கள் தேடினாலும் சூரியனால் இருளை பார்க்க முடியாது. இருளை பார்க்க வேண்டுமென்றால் சூரியன் இருக்க முடியாது. எனவே சூரியனிலிருந்து தான் ஒளி வருகிறது. அதனை சொல்லுகிற போது சூரியன் பகல் முழுவதும் தேடி பார்த்தான், இருளை பார்க்கவே முடியவில்லை, இறுதியில் மறைந்து போனான் என்று ஒரு அழகிய முரணை அவர் கூறுகிறார். அப்படித்தான் இன்னொரு கவிதையிலே சிரமப்பட்டு சிற்பி செதுக்கினார் கல்லில் பூக்கடை என்று எழுதுகிற போது அந்த கவிதையின் நயம் நமக்கு புரிகிறது. கல்லில் கூட பூக்கள் வரும். எனவே பூக்கள் என்றால் மென்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. சிற்பத்திலே இருக்கிற கல்லில் செதுக்கப்பட்ட அந்த பூக்கள் மென்மையாக இருக்காது, ஆனால் பூக்களின் வடிவத்தை பெற்றிருக்கும். பிறகு கவிஞர் இன்குலாபினுடைய கவிதை இசை பற்றி பேசுகிறது. கொல்லப்பட்ட கவாலி என்கிற கவிஞரின் நினைவாக எழுதப்பட்ட அந்த கவிதை இசை பற்றி இதனை விட அழகாய் சொல்ல முடியாது என்கிற வரிகளை கொண்டு விளங்குகிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு நாடோடியின் கூடாரம் போல இசை பரவி கொண்டே இருக்கிறது. நாடோடியின் கூடாரம் ஒரு இடத்தில் இருந்ததில்லை. அதுபோல இசை பரவி கொண்டே இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. அவர் எழுதியிருக்கிற ஒரு வரி, இசைக்கு யாரும் அணை கட்ட முடியாது என்று எழுதுகிறார். இது நமக்கு வேறு வேறு செய்திகளை நினைவுபடுத்துகிறது. இன்றைக்கு ஆற்றுக்கு நதிகளுக்கு அணை கட்டி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இசைக்கு எவராலும் அணை கட்ட முடியாது. துப்பாக்கியால் துடைத்தாலும் அந்த குண்டுகள் தொண்டையை துடைக்குமே தவிர இசையை அன்று என்று இன்குலாப் எழுதுகிறார். பாடுகிறவனின் தொண்டையை வேண்டுமானால் துப்பாக்கி குண்டுகள் துடைத்து விடலாம், ஆனால் இசையை எவராலும் துடைக்க முடியாது. இறுதியில் அந்த கவிதை இப்படி முடிகிறது, அறிந்துகொள் இடியும் புயலும் இசையின் உச்சம் என்பது அந்த கவிதையின் கடைசி வரிகள். அறிந்துகொள் இடியும் புயலும் இசையின் உச்சம் என்று இடியை புயலை கூட இசையாய் பார்க்கிற கவி உள்ளம் இன்குலாபிடம் இருக்கிறது என்பதை அந்த வரிகள் காட்டுகின்றன. ஒரு நல்ல இலக்கிய இதழாக ஊகரம் வெளிவந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சேமிப்பது என்பது மிகவும் கடினமாகிவிட்டது. இதற்கிடையில் வணிகத்தில் நாம் எவ்வாறு முதலீடு செய்து லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் நாம் எவ்வாறு சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நான் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். நம்ம போன வாரங்களில், இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபண்டிங்லாம் இருக்குது, எப்படி கம்பெனியில் ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அது முன்னாடி பேசின வாரங்களில் வந்து ஒரு சில சுருக்கமாக பேசியிருந்தோம். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ அதில் வந்து ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுவும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட விளக்க உரை இப்போது. ஒரு கம்பெனி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அவரோட ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதை வச்சோ கண்டிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது பிஸ்னஸ் பிளான் இல்லாமல், ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தாங்கன்னா நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒரு 50 to 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறது, நிறைய பேருக்கு இந்த சதவீதத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது நடக்குதுங்கிற சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் எந்த விதமான பிஸ்னஸையும் ஆரம்பித்தோன்னா அதில் ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதனால் முதல்ல இப்போ டாப்பிக்கை பார்க்கும்போது பிஸ்னஸ் பிளான்னா என்ன, பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன விதத்தில் நம்ம மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியாக நம்ம மந்த்லி வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கணும், நமக்கு எங்கெங்கேருந்துலாம் ஆர்டர் வரும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு வேண்டிய பணத்தை நம்ம எங்கேருந்து ரெடி பண்ணுவோம், ஆர்டருக்கு வேண்டிய ஆர்டர் எங்கேருந்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிற பிளானை வந்து ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் டீட்டெயில் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கி, அந்த கம்பெனி உருவாக்கினதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்லேயோ இல்லை ஒரு இன்வெஸ்டர்கிட்டயோ பணம் வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு என்ன பண்ணணும், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ணலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, அவரே தனியாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இல்லாமல் தனியாக ஆரம்பிக்கிறது. அதுலேயும் 2 டைப் இருக்குது. சிங்கிள் பர்சன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, சிங்கிள் பர்சன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவும் பண்ணலாம். அடுத்தது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப்னு பேர். இதுக்கப்புறம் 2 ஷேர் ஹோல்டர் சேர்ந்து 200 ஷேர் ஹோல்டர் வரைக்கும் மேக்ஸிமமாக கொண்டு வரக்கூடிய
நிறுவனத்துக்கு டைப்புக்கு பேர் ப்ரைவேட் லிமிடெட்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் லிமிடெட்னு சொல்லுவோம். இதை தவிர வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் பிரான்ச் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அதுமாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதுதான் மொத்தம் ஒரு 8லேருந்து 9 டைப் ஆஃப் வந்து கம்பெனி மாடல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணும்போது எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பிளானில் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு யார் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு பிஸ்னஸ் பிளான் செஞ்சு கொடுக்க கன்சல்டன்சி பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கி பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அட்வைசபிளாக இருக்கும். எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலுமே இன்னொருத்தரோட கன்சல்டன்சி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது உள்ள என்னென்ன ப்ராப்ளம் வரலாங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வரலாங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படிலாம் நீங்கள் செட்டப் பண்ண முடியுங்கிறத வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு 50% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட வர எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் தான் வருவாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ எங்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, இப்போ நல்லா முன்னாடி ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ ஆர்டரே வரல. இந்த மாதிரி வரதுக்கு காரணம் நமக்கு வந்து தெரியுங்கிற ஒரே நம்பிக்கையில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறது. பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு பண்ணுறது. நம்பிக்கையும் இருக்கணும், பணம் இருக்கணும், பிளானும் இருக்கணும். 3 இருந்தால் தான் இதை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல எந்த மாதிரியான கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். இதில் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது நம்ம சொன்னேன், ஒரு சிங்கிளாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதே வந்து ஒரு கம்பெனியாகவும் சிங்கிள் பர்சன் கம்பெனியாகவும் நடத்தலாம். இதை பற்றின டீட்டெயிலை சொல்லும்போது இப்போ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே இதை நம்ம உருவாக்கணுங்கிறத சொன்னோம். இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முதலீடு வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார், ஒரு பிஸ்னஸை தொடங்குறார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி இதில் சூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, குறைந்த அளவு முதலீடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தனியாக பண்ணார்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ணுறது நல்லது. இதே வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், அதே மாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லிமிடெட்டில் பண்ணலாம். இந்த ப்ரைவேட் லிமிடெட்டில் பண்ணும்போது நிறைய வசதிகள் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஐடி ஃபைலிங் பண்ணி ஆர்ஓசிக்கு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்டேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இதனால் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கோ வெளியில் ஒரு ஃபண்டிங் வாங்குறதுக்கோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா ஒரு ரெப்யூட்டடாக இருக்கும், ஈஸியாக பப்ளிக்கு தெரியும் இந்த கம்பெனியை பற்றி. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு கேபிட்டல் 1 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பித்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி வந்து ஃபண்டிங்க்கெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணோம், அப்போ வந்து முதலீடு கொண்டு வர்றது. இப்போ முதலீடு வந்து உங்கள்கிட்ட என்ன முதலீடு இருக்கோ அதை முதல்ல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பிளானை போட்டு அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிளானை போட்டு அதுக்கப்புறம் பேங்க் ஃபண்டிங் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதுதான் பண்ணலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதுதான் 100% நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா பேருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது வந்து 100% நம்ம சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது உங்களோட முதலீடை வந்து முதல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு நேம்லாம் வாங்கி ஆர்ஓசியில் போய் அப்டேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி செக்ரட்டரி தேர்ந்தெடுத்து ஒரு ஆடிட்டரை தேர்ந்தெடுத்துட்டு எல்லாம் ஃபார்மேட்லாம் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஷேர் பணத்தை உங்களையும் உங்களோட பார்ட்னரோட பணத்தை ஷேர் ஹோல்டராக உள்ளே போட்டு அதில் போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து நிலம் வாங்குறதோ இல்லை இடம் கட்டுறதோ, நிலம் வாங்குறதுங்கிறது நான் ஃபேக்ட்ரிக்காக சொல்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, இல்லை அதுக்கு வேண்டிய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதுக்கோ பணம் கொடுக்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஃபண்டிங்லேருந்து பண்ணும்போது அடுத்த தடவை பேங்க்கில் போய் லோன் கேட்கும்போது நான் இவ்வளோ தூரம் எங்கிட்டேருந்து முதல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதனால் பேங்க்லேருந்து எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், இதுதான் என்னோடய பிளான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நிறையா டைம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது முக்கால்வாசி ஒரு 50-60% வந்து கம்பெனி உள்ளே வராமல் அதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு அப்புறமா கம்பெனியை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஃபண்டிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சி போகுது. ஸோ அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஆரம்பித்தாச்சு, ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு அட்வைஸ்க்குள்ளே இப்போ வருவோம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், கேபிட்டல் இல்லாமல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கேபிட்டல் இல்லாமல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபெசிலிட்டி, மேரேஜுக்கு பண்ணக்கூடிய
கம்ப்ளீட்டாக அதை நடத்துறதுக்கு உண்டான சர்வீசஸை பண்ணி கொடுக்கலாம். ஒரு வந்து ஹெச்ஆர் மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேண்டிய ஹெச்ஆர் சர்வீஸ் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2-3 டைப்பாக போச்சோம். ஐடி முதல்ல பேசினோன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம். சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இது மாதிரி நிறையா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ஸை ஆன்லைன் வழியாக பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்மால் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டவுன் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேரை வந்து வாங்கி வச்சுருப்பாங்களே தவிர டோட்டலாக ஆட்டோமேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு உண்டான ஐடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஐடியில் படித்தவங்க, நிறைய ஐடியில் வேலை பார்த்தவங்க, ஏற்கனவே நல்ல நாலேஜோடு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து இனிஷியலாக அதிகமான கேபிட்டல் போட வேண்டிய வந்து சான்சஸ் வராது. ஸோ இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 5-6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறையாவும் இருக்குது. இது பேசிக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஐடி ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ட்ரேடிங் பண்ணலாம். பல்சஸோ ட்ரேடிங் பண்ணலாம். அதே மாதிரி மேரேஜ் கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், யாருக்கா வேலைக்கு வந்து ஆள் எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத மேலும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாளுக்கு நாள் நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய விஷயங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். சமூக ஊடகங்களில் வாய்ப்புகளை தேடுவது எப்படி? ஒரு மிகப்பெரிய இலவச சந்தை இருக்குது. அதில் யார் வேணால் உறுப்பினர் ஆகலாம். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை யார் வேணால் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட்டத்துக்குள்ளே உங்களை எப்படி நீங்கள், அதாவது மற்றவர்கள், உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் எப்படி உங்களை பார்க்க வைக்க முடியும்? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த லிங்க்டினை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீ உலகத்திலேயே இலவசமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அது லிங்க்டின் மட்டும்தான். தொழில்முறை சார்ந்த ஒரு சமூகம்னு சொல்லலாம். இந்த சமூகத்தில் எல்லாரும் இருக்காங்க. எல்லா தொழில் செய்பவர்களும் இருக்காங்க. அதேமாதிரி கல்வி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்போ என்னென்னா, இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அடையாளப்படுத்துதல் அப்படின்னு என்ன செய்கிறோன்னா, ஆரம்பத்துலேருந்தே மனுஷனுக்கு அடையாளப்படுத்தணும்னா அது சார்ந்த குழுவில், இப்போ உங்களுக்கு பக்தி இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை மாதிரி பக்தியானவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சின்ன குழு அமைக்கிறீங்க. இல்லை இலக்கியம் சார்ந்த உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுற, ரசனை இருக்குன்னா இலக்கியம் சார்ந்த குழுக்களில் ஈடுபடுறீங்க இல்லையா, நிஜ வாழ்வில். இதையே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயும் செய்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய சாய்ஸஸ், தேர்வுகள் என்ன, ஆர்வங்கள் என்ன, எங்கே நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வச்சு நிறைய குழுக்கள் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழுக்களில் நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் இலவசமாக. இல்லை நான் வந்து நினைக்கிற ஆர்வத்தில் இது குழுவே கிடையாது, இது ரொம்ப புதுசு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குழு ஆரம்பித்து கூப்பிடலாம். துறை சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், ஊர் சார்ந்து இருக்கலாம், திறன் சார்ந்து இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அப்படின்னா எல்லோரும் உலகம் பூரா ஓடி வராங்க. ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் அதாவது உங்களுடைய அடையாளம் இருக்க போது, குழு அடையாளம், அதை தேடி யாராவது வரும்பொழுது நீங்கள் உள்ள அதில் முக்கியமாக தென்படுவீங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு இது நீங்கள் விற்பனை சிப்பந்திகள்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்த அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இவங்கெல்லாம் விற்பனையாளர்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அதில் இந்தியாவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம ஊரில் மாநிலத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறப்போ குறைஞ்சி ஒரு 30 பேர் வந்து நிற்கும். உங்களை அடையாளப்படுத்துதல் எதுக்குன்னு கேட்டால், வாய்ப்புகள் உங்களை நோக்கி குவிந்து வருவதற்காக தான் அது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் குரூப்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எந்த அளவு நீங்கள் சரியான குரூப்பில் இருக்கீங்கிறது முக்கியம். இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறது மூலமாக தான் உங்களை தேடி வருபவர்களுக்கு கிட்டத்தட்ட சரியான ஒரு இது மாதிரி அடையாளம் மாதிரி, சரியான ஒரு முகவரி மாதிரி அதை நோக்கி வருவது. சரி, இந்த இதில் ஒரு 1000 பேர் இருக்காங்க, இல்லாட்டி 2000 பேர், 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேர்த்தில் உங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? 10,000 பேர் இருக்காங்க, இப்போ உங்கள் ஊர்லேருந்தே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம்.
இந்த 1000 பேர்த்தில் உங்களை நீங்கள் 1000ல் ஒருவனாக எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்கள் ஏதாவது செய்யணும் அந்த குழுவில். எல்லா இடத்துலையும் தான், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு குழுவில் எப்படி மேலே வருவோம்னா உங்களோட பங்கீடுகள் மூலமாக தான். நீங்கள் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கருத்து நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏதாவது எழுதலாம், சொந்தமாக எழுதலாம். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று சொந்தமாக எழுதும் பொழுது அதை பற்றி உடனே ஒரு 4 பேர் கருத்து தெரிவிப்பாங்க. நீங்கள் ஒரு தாட் லீடர்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க. அதாவது நீங்கள் இது நீங்கள் கருத்தாக்கத்தை முன்வைக்கிறீங்க. அவ்வளோ கூட வேண்டாம், நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கணும்னு இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து இது இந்தியாவுக்கு இப்படி இருக்குமான்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன கருத்தை வெளியிடுறீங்க. சொந்த கருத்து கூட வேண்டாம். அப்போ என்னென்னா உங்களை அடையாளப்படுத்துதல் ரொம்ப சுலபமாயிடுது. இதை பற்றி தொடர்ந்து பேசி வருபவர் இவர். அப்போது ஒரு 1000 பேர்த்தில் நீங்கள் ஒரு 10 பேர் மட்டும் மேலே நிற்கிறீங்க. அப்போ என்ன முக்கியம்னா குழு செயல்பாடு, குழுக்களின் பங்கீடு. அதை தவிர இந்த குழுவில் யார் யாரும் நல்லா பங்கீடு செய்கிறாங்களோ அவர்களுடைய தொடர்பு. அந்த தாட் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களை தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துருக்கலாம், வேறு ஏதோ வேலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த பேர் தெரியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கனெக்ட் பண்ண வருவாங்க. தொடர்ந்து இவர் நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு, இவர் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு அவங்க உங்கள் கூட சேர்ந்து கனெக்டில் வருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா அவரை தேடி வரும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அடுத்தது வரும். ஏன்னா அந்த குழுவில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான செயல்பாடு இதுதான். நீங்கள் சும்மா நீங்கள் ஒரு பேஜை போட்டுட்டீங்க, எனக்கு அதில் ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பல பேர் ஒரு தடவை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க கூட மாட்டாங்க. லிங்க்டின் ஆமாங்க இருக்குது எனக்கு ஒரு பேஜ், எப்போ போனீங்க? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், அதனால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் டிவி இருக்குது, ஏன் நீங்கள் டிவி பார்க்குறீங்க? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக வருதல் தான் இன்றைக்கி அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? எப்போ உங்கள் மேலே கவனம் வரும்னா ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது இது ஒரு ஊடகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊடகம்னா என்ன அர்த்தம்? தேடி வருபவர்களுக்கு புதிதாக ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களை நோக்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? இதில் நீங்கள் முகநூல்லையே பாருங்களேன், ஃபேஸ்புக்கில் சில பேருடைய பக்கங்களில் ஏதாவது ஒன்று போட்டால் உடனே ஒரு 1000 பேர் லைக் போடுறாங்க. ஏன்? ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கார் பரபரப்பாக. அவர் ஏதாவது ஒரு புகைப்படம் போடுறாரு, வீடியோ போடுறாரு, கருத்து தெரிவிக்கிறாரு, யாரோ ஒருத்தரை டேக் பண்ணுறாரு, ஒருத்தர் ஷேர் பண்ணுறாரு, ஏதோ பண்ணி பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்டிவாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அவருக்கு என்னன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் பின்னாடி அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதே விஷயத்தை லிங்க்டினில் செய்ய முடியும். ஆனால் அந்த அளவுக்கு பரபரப்பாக இங்கே எல்லாரும் லைக் போட மாட்டாங்க, ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க. ஃபேஸ்புக் நட்பு வட்டம், இது தொழில்முறையான ஒரு வட்டம். அப்போது இங்கே நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எல்லோரும் லைக் ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க. ரொம்ப சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்ததை வேறு பக்கம் எடுத்து போட்டு பகிர்வாங்க, உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க, தொடர்புகளை அவங்கள கொண்டாந்து கொடுப்பாங்க, வாய்ப்புகளை கொடுப்பாங்க. இது அத்தனையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் இதுக்காக நீங்கள் செலவிடுதல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்வது அப்படின்னா இது ரொம்ப அவசியமானது. முதல்ல இது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். முதல்ல கொஞ்சம் பார்க்கணும், இதுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணணும். நீங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, யார் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக விரும்பும் இடம் இருக்குது பார்த்தீங்களா? நான் இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு போக நினைக்கிறேன், இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்ய விருப்பப்படுறேன், இதில் குழுமத்தில் நான் இயங்கணும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த ஆரம்பிக்கணும். அது உடனே உங்களுக்கு வாய்ப்பாக மாறும்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்போது ஆயத்தமாக நீங்கள் இருக்கணும்னா தொடர்ந்து பணி செய்தல் முக்கியம், அதற்கான நேரம் கொடுத்தல் முக்கியம், தகுந்த ஆலோசனை பெறுதல் மிக மிக முக்கியம். உங்களை விட சிறப்பாக இது மாதிரி சமூக ஊடகங்களில் செயல்படுபவர்களின் ஆலோசனைகள் மிக அத்தியாவசியம். நீங்கள் 5 வருஷம் கழித்து தானாக தெரிஞ்சுக்கிற விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்கிற பொழுது நீங்கள் உடனடியாக செயல்படுத்த முடியும். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சிறப்பாக செய்தல், அதை சீக்கிரம் செய்தல். சீக்கிரமாக சிறப்பாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி அடுத்த வாரம் பேசலாம்.